Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். கௌதம் சொல்றேன்ல, கௌதம் ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க, கௌதம் ஓபன் பண்ணுங்க. அண்ணி, நான் லாயர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். கௌதம் 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 என்ன எஸ்எஸ்கே, திடீர்னு போலீஸ் வீட்டுக்குள்ள வந்து அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் நீங்க அனுப்புன கிஃப்டா? ஆமா பைரவி, எப்படி எப்படி என் பிளான்? செம்மையா இருக்கு. போலீஸ் அனுப்பி இலக்கியாவோட பர்த்டே சந்தோஷத்தை இப்படி நாரடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எதுக்காக அந்த ஆக்சிடென்ட் பண்ண காரை வாங்குனீங்கன்னு தான் தெரியல. பைரவி, அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இலக்கியாவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் அத பத்தி உனக்கு தெரியும். அதுக்கு இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணணுமே. ஆனா அது இப்ப நடக்காது போல இருக்கே. ஏன்? என்னாச்சு? கௌதம் அவனோட பொண்டாட்டியை அரெஸ்ட் பண்ண விடாம அவளை ரூம்குள்ள கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு கதவை உள்பக்கமா லாக் பண்ணிக்கிட்டான். போலீஸ் எவ்வளவு கதவை தட்டியும் திறக்க மாட்டேங்கிறான். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இன்ஸ்பெக்டர் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன் பைரவி, உன் புள்ள யாருக்கும் அடங்க மாட்டானா? ஏன் இந்த மாதிரி பண்றான்? அந்த அளவுக்கு இலக்கியா அவனை மயக்கி வச்சிருக்கா. இங்க பாருங்க, இன்னைக்கு இலக்கியா தப்பிக்கவே கூடாது. ஏதாவது பண்ணுங்க. சரி பைரவி, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். ஓகே. கௌதம் மரியாதையா கதவை திறங்க, இல்லாட்டி உடைச்சிட்டு வந்துருவேன். கதவை திறங்கன்னு சொல்றேன்ல. கௌதம் ஐயோ, கதவை திறங்க. லாயர் வரேன்னு சொல்லிருக்காரு. கௌதம், பிரச்சனை வேற பெருசாயிட்டே இருக்கு. வெளியே போயிடலாம் கௌதம், நீ ப்ளீஸ். பேசாம இரு. என்ன நடந்தாலும் சரி, உன்னை அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். ஐயோ மேடம், கௌதம் ஓபன் பண்ணுங்க. கௌதம். கான்ஸ்டபிள் கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பா, ஹலோ சார், கதவு தரங்க சார். எவ்வளவு நேரம் தட்டுறது சார்? சொல்லுங்க சார். மேடம், என்ன நடக்குது? சார், கௌதம் கதவை திறக்க மாட்டான் சார். உடைச்சிட்டு உள்ள போலான்னு பார்த்தா அதுவும் முடியல. இதெல்லாம் ஒரு பதிலாங்க? இது பாருங்க, எனக்கு இப்ப இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணியே தீரணும். அதுக்கு தான் கௌதம் தடையா இருக்கானே. நல்லதா போச்சு, அவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? அவனே எதுக்கு? இலக்கியா எனக்கு செகண்டரி எதிரி தான், ஆனா கௌதம் தான் என் பிரைமரி எதிரி. இலக்கியாவோட சேர்ந்து அவனும் ஜெயில கிடக்கட்டும், அவனையும் அள்ளிட்டு போங்க. அதெல்லாம் சரிதான் சார், ஆனா கதை ஓபன் பண்ண முடியலையே. நான் சொல்ற மாதிரி கலாட்டா பண்ணுங்க, கௌதம் தானா கதவை திறப்பான். சொல்லுங்க சார். நான் சொன்னது மட்டும் செய்யுங்க, புரியுதா? ஓகே சார். சார் சார் இருங்க சார். சார் இன்னும் கதவை திறக்கலையா? இல்ல மேடம், நீங்க திறக்கல போங்க. மேடம். கௌதம், உங்களுக்கு ஃபைனலா வார்னிங் தரேன். மரியாதையா வெளியில வாங்க, இல்ல இல்லனா என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மா ஜானகிய அரெஸ்ட் பண்ணுவேன். என்ன? ஐயோ, கௌதம், கௌதம் ப்ளீஸ் கௌதம். நோ, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களே அரெஸ்ட் பண்றீங்க? என்ன மிரட்டுறீங்களா? நீங்க இலக்கியாவை ஒப்படைக்கலனா எங்களுக்கு இதை தவிர வேற வழி இல்ல. நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணணுமா வேணாமாங்கிறது நீங்க கதவை திறக்கிறத பொறுத்து தான் இருக்கு. கௌதம் ப்ளீஸ் கௌதம், என்னால அத்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வாங்க கௌதம் போலாம். அண்ணா, கதவு தரண்ண. நீங்க பண்ற காரியத்துக்காக அம்மா ஜெயிலுக்கு போகணுமா இப்போ? இப்ப நீங்க கதவை ஓபன் பண்ணல, உங்க அம்மாவை கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுவேன். கௌதம், அத்தை பாவம், வாங்க போலாம். இல்லையா, நான் சொல்றத கேளு. கௌதம், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நம்மளால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். முதல்ல நீங்க கதவு தரங்க. ஐயோ இல்லையா, அவங்க அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கௌதம், நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. கான்ஸ்டபிள் மேடம், அவங்க வெளியில வர மாட்டாங்க. நீங்க அவங்க அம்மா கையில விலங்க போடுங்க. ஐயோ ஓகே மேடம். ஐயோ ஐயோ கௌதம், கதவு தரங்க கௌதம் ப்ளீஸ் கௌதம். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அவங்க கையில விலங்க போடுங்க. ஓகே மேடம். இருங்க மேடம், என்ன பண்றீங்க? மேடம், அண்ணா, ஐயோ ஐயோ வெளியே வாங்க அண்ணா. மேடம் இருங்க. வேண்டாம் மேடம். என்ன நிறுத்துங்க நிறுத்துங்க. வாங்க சார், வாங்க. பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்கு போலீஸ்க்கே தண்ணி காட்டுறீங்களா? இனிமே உங்களையே நீங்க எப்படி காப்பாத்திக்க போறீங்கன்னு நான் பாக்குறேன். கான்ஸ்டபிள்,
இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம் என்ன மேடம் எதுக்கு அவளை அரெஸ்ட் பண்றீங்க? கௌதம் அவளை அரெஸ்ட் பண்ணட்டும், நீ சும்மா இரு. அவளை முதல்ல ஜீப்ல ஓகே ஏத்துங்க. மேடம். மேடம் என்ன சொல்றீங்க? கான்ஸ்டபிள், நீங்க இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. ஹலோ, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க நீங்க? மேடம் கொஞ்சம் பொறுங்க. எங்க புள்ள என்ன தப்பு பண்ணா? போலீஸோட கடமையை செய்ய விடாம தடுத்தது குற்றம் இல்லையா? என்ன சொல்றீங்க? கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம் 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 சொன்னா கேளுங்க மேடம். இப்படியே விட்டுருங்க மேடம், என் ஹஸ்பண்ட் என் மேல உள்ள பாசத்துல தெரியாம அப்படி பண்ணிட்டாரு. அவரை விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். நீயே ஒரு அக்யூஸ்ட், நீ எங்களுக்கு அட்வைஸ் பண்றியா? அவளை இழுத்துட்டு போங்க. இரு இலக்கியா. மேடம் நீங்க செய்யறது நியாயமே இல்ல. நியாய அநியாயத்தை ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம். கிளம்புங்க. மேடம் ப்ளீஸ், இங்க பாருங்க, என் புள்ள நல்லவன். நீங்க இலக்கியாவுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, கௌதம விட்டுருங்க ப்ளீஸ். உங்க புள்ள பண்ண காரியத்துக்கு லாக்அப்ல வச்சு லாடம் கட்டினாதான் அடங்குவாரு. ஐயோ மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம் சொல்றது ப்ளீஸ் கேளுங்க மேடம். பண்றீங்க நான் தான் அவ்வளவு தூரம் சொல்றேன்ல, கேளுங்க ப்ளீஸ். கௌதம் தப்பு பண்ணல. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. விடுங்க சார். ஏய் இலக்கியா, வாங்க. சார் விடுங்க சார். கார்த்திக் கொஞ்சம் கூட பாருங்க. நீங்க பண்றது தப்பு. ஐயோ, எஸ்எஸ்கே ஓட டார்கெட் இலக்கியா தானே? கௌதம் ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? கடவுளே. வணக்கம் மேடம். மேடம், விடுங்க சார். கேளுங்க மேடம். விடுங்க. விடுங்க சார். சரிங்க சார், வாங்க சார். எல்லாரும் உள்ள போய் பேசிக்கலாம். சொன்னா கேளுங்க. கூட்டம் வந்தா வாங்க சார். வாங்க சார். வாங்கன்றேன். சார், ப்ளீஸ் மேடம் பிரச்சனை வாங்க. பண்ணாதீங்க. வாங்க சார். விடுங்க. ஐயோ பாபா இருவே. ஏய், ஜானு நீ எதுக்கு இங்க வந்த? மேடம் சொன்னா கேளுங்க. தேவையில்லாம எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். ஹலோ மிஸ்டர், ஸ்டேஷன்ல வச்சு பக்குவமா விசாரிக்கலான்னு பார்த்தா ஏன் ஸ்டேஷன்ல வந்து என்னையே மிரட்டுறீங்களா? ரோட்ல போன பொண்ண உன் பொண்டாட்டி கார் ஏத்தி கொல்ல பாப்பா, அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? கான்ஸ்டபிள், ரெண்டு பேரையும் செல்ல போடுங்க. ஓகே மேடம். சார், ஏய், விடுங்க சார். மேடம், மேடம், ஜானு, மேடம், please மேடம், ஜானு, வேண்டாம் மேடம். ஜானு, இரு ஜானு. சொல்றத கேளு. நீ முதல்ல வீட்டுக்கு போ. டேய் என்னடா சொல்ற? உங்க ரெண்டு பேரையும் இங்கேயே விட்டுட்டு என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. எங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. அடிபட்ட அஞ்சலியே எங்க மேல தப்பு இல்லைன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் எதை வச்சு மேடம் எங்களை அரெஸ்ட் பண்றீங்க? நீங்க பணக்காரங்க, அடிப்பட்ட அஞ்சலி ஏழை, அவளை மிரட்டி கூட வாக்குமூலம் வாங்கியிருப்பீங்க. அதுக்காக நான் விட முடியுமா? மேடம், அஞ்சலி மேல ஏற்கனவே உங்க குடும்பத்துக்கு பகை இருந்திருக்கு. அந்த பகைக்காக நடந்த கொலை முயற்சி தான் இந்த ஆக்சிடென்ட்னு நான் சந்தேகப்படுறேன். ஐயோ மேடம், அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். அந்த அஞ்சலி எதேச்சியாதான் இவங்க கார் முன்னாடி வந்து விழுந்தா. இலக்கியா குற்றவாளி கிடையாது. அவளை விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் மேடம். இலக்கியா குற்றவாளியா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க முதல்ல வெளியில போங்க. மேடம், ஐயோ இங்க பாருங்க ப்ளீஸ். கௌதம் பெரிய பிசினஸ்மேன். இண்டஸ்ட்ரியில பேரு கெட்டு போயிடும். அவனை விட்டுருங்க. பெரிய பிசினஸ் மேனா இருந்தா குற்றவாளிய ரூம்ல அடைச்சு வச்சு பாதுகாப்பாரா? கௌதம் செஞ்சது பெரிய அஃபென்ஸ். அதுக்கான தண்டனைய கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். மேடம் அப்படி சொல்லாதீங்க மேடம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. கௌதம விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், நீயே குற்றவாளி, இதுல நீ இவருக்கு ரெக்கமெண்ட் பண்றியா? வாய் மூடு. ஹலோ மேடம், நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இலக்கியா மேல எந்த அடிப்படையில சார்ஜ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீங்க ஏதோ உள்நோக்கத்தோட தான் இதெல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. முடிஞ்சு போன விஷயத்த வேணும்னு தூசி தட்டி பிரச்சனை பண்றீங்க. இத நான் சும்மா விட மாட்டேன். எங்களை விடுங்க, நாங்க போகணும். மேடம் அவங்கள விடாதீங்க. சார் நீங்களா? யாரு கௌதம் இவரு? நம்ம காரை வாங்கினவரு. யார் நீங்க? கௌதம் உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும் மேடம். என் பேரு கஜேந்திரன். கார் வாங்கி சேல்ஸ் பண்றது என்னோட பிசினஸ். ஆனா இவரோட காரை ஒரு லேடி மேல ஏத்தி ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிற உண்மையை மறைச்சு என்னை ஏமாத்தி அந்த காரை என்கிட்ட வித்துட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், இவரோட காரு சேல்ஸுக்கு இருக்குன்னு ஆன்லைன்ல இவர் கொடுத்த விளம்பரத்தை நம்பி இவர்கிட்ட நான் காரை வாங்கினேன். அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஆக்சிடென்ட் ஆகி பிரச்சனையில இருக்கிற காருன்னு.
அதனால என் மேல கேஸ் கேஸ்ட்டு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயந்து உங்களை தேடி வந்திருக்கேன் மேடம். பாருங்க மேடம், கௌதம் ஆக்சிடென்ட் பண்ண காரை என்கிட்ட வித்ததுக்கான டாக்குமெண்ட், வித்ததுக்கான காப்பி பேப்பர்ஸ கூட வாங்காம போயிட்டாரு மேடம். இந்தாங்க மேடம். ஓ, எஸ்எஸ்கே காரை வாங்கினது இதுக்குதானா? ஆனா இதுல கௌதம் மாட்டிப்பான் போல இருக்கே. ஐயோ. ஹலோ, இங்க பாருங்க, நான் ஒண்ணும் உங்ககிட்ட காரை ஏமாத்தி வைக்கல. நீங்க தான் தேவையில்லாம பேசிட்டு போதும் இருக்கீங்க. நிறுத்துங்க. ஏயா, எங்க உன் பொண்டாட்டி குற்றவாளின்னு வெளியில தெரிஞ்சிடுமோன்னு அவசர அவசரமா ஆக்சிடென்ட் ஆன காரை சேல் பண்ணிட்டு இப்ப நல்லவன் போல நாடகம் போடுறியா? மேடம், நான் அதுக்காக காரை விக்கல மேடம். Shut up. கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக காரை வித்து ஆதாரத்தை அழிச்சு கிரிமினல் வேலை பாக்குறியா? இதுல இருந்து இலக்கியா குற்றவாளிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. மேடம், இவ்ளோ நேரம் என்னமோ யோக்கிய மாதிரி பேசுன. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. இனிமே உன் பொண்டாட்டிக்கு உனக்கும் ஜெயில் கன்ஃபார்ம். மேடம் மேடம், அவன் போய் பேசல மேடம். அந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த கார் ராசி இல்லாதது, வித்துருங்கன்னு நான் தான் பையன் கிட்ட சொன்னேன். ஆமா, நாங்க சொன்னதுக்காகத்தான் கௌதம் காரே வித்தான். ஆனா ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த கார் விக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லலையே. இதுல இருந்தே தெரியல இவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சிருக்காருன்னு. நீங்க குடும்பமா சேர்ந்து குற்றவாளிய காப்பாத்த நினைச்சாலும் அது என்கிட்ட நடக்காது. இவங்க 2 பேரையும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தியே தீருவேன். இங்க பாருங்க, நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தா இலக்கியா மேல எடுங்க. கௌதம் எந்த தப்பும் செய்யல. அவனை மட்டுமாவது விட்டுருங்க. போதும் பைரவி, என்ன பேசிட்டு இருக்க நீ? நீங்க சும்மா இருங்க அண்ணி. இங்க பாருங்க மேடம், இலக்கியா காரை ஓட்டி அஞ்சலி மேல ஏத்தி இருக்கா. அவ தான் குற்றவாளி. அவளை நீங்க எப்படி வேணாலும் தண்டிங்க. இங்க பாருங்க, கௌதம் ஒரு அப்பாவி. அவனை ரிலீஸ் பண்ணிடுங்க. என்ன பைரவி, என்ன பண்ற? இலக்கியா மேல பழிய தீர்த்துக்க இதுதான் நேரமா உனக்கு? என்ன நீ? இவங்க 2 பேர்ல யார் அரெஸ்ட் ஆனாலும் நம்ம குடும்பமானம் தான் போகும், புரிஞ்சுக்கோ. உங்க மருமக செய்யற தப்புக்கெல்லாம் கௌதம் தண்டனை வாங்கிட்டு இருப்பானா? இங்க பாருங்க, எனக்கு கௌதம் தான் முக்கியம். இலக்கியா எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? அத்தை, அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். என்னால கௌதம் கஷ்டப்பட வேண்டாம். ஐயோ, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அண்ணி, நீங்க பேசாம இருங்க அண்ணி. காரை ஓட்டுனதுக்கு அவ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நாம நம்ம கௌதம கூட்டிட்டு போலாம். ஹலோ, யாரையும் கூட்டிட்டு போவ நான் அலோவ் பண்ண மாட்டேன். வாட்? கௌதம், இலக்கியா 2 பேருக்கும் ஜெயில் சாப்பாடு தான் இப்ப கதி. ஐயோ மேடம், ப்ளீஸ். கௌதம் இதுக்கு வந்து மேல வாயை திறந்தீங்க உங்களையும் தூக்கி உள்ள போட்டுருவேன். திருட்டுத்தனமா காரை வித்து பொண்டாட்டிய காப்பாத்த நினைச்சா உங்க புள்ளைய சும்மா விட்டுருவனா? தொலைச்சிடுவேன், தொலைச்சி. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இவங்க 2 பேரையும் விட்டுருங்க மேடம், ப்ளீஸ். இவங்க எதுவுமே பண்ணல. நான் சொல்றதை நம்புங்க மேடம். அந்த அஞ்சலி தான் வந்து ஜானு, நான் பேசிக்கிறேன் ஜானு, நீ கிளம்பு. சொல்லு பைரவி, அங்க போலீஸ் ஸ்டேஷனுமே அதகலாம் ஆயிட்டு இருக்குமே, எப்படி நம்ம பிளான்? கேவலமா இருக்கு எஸ்எஸ்கே. அந்த இலக்கியா தானே நம்ம டார்கெட். ஆனா எதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் என் புள்ள கௌதம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? கூல் பைரவி, உன் புள்ள பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்துல ஓவரா குடைச்சல் கொடுத்தா போலீஸ் சும்மா இருப்பாங்களா? அளவுக்கு மீறி சீட்டுனா ஆக்ஷன் எடுக்க தானே செய்வாங்க. அதான் இப்ப கௌதமே தூக்கிட்டாங்க. அதுக்காக கௌதம் ஜெயிலுக்கு போறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி உடனே என் புள்ளைய விட சொல்லுங்க. பொறு பைரவி, உன் புள்ள 2 நாள் கம்பி எண்ணிட்டு வரட்டும். அப்பதான் இனிமே இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். ஸ்டாப் இட். இதுக்கு மேல கௌதம்க்கு எதிரா ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். என் புள்ளைய நான் எந்த காலத்திலயும் விட்டு கொடுக்க மாட்டேன். உடனே கௌதம் வெளியே வந்தாகணும். சாரி சாரி பைரவி, அது இப்ப என் கையில இல்ல. நீங்க பேசுற தோரணைய பார்த்தா நீங்களே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி கௌதம் அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கீங்க போல இருக்கு. அட, என்ன என்ன பைரவி நீ என்ன பேசுற? நான் அப்படி செய்வேனா? அப்ப கௌதம வெளியே விட சொல்லுங்க.
அது என்னால முடியாது. இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணதான் நான் போலீஸ்க்கு பணம் கொடுத்தேன். நடுவுல உன் புள்ள வந்து மாட்டிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன எஸ்எஸ்கே, உங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பைரவியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். என் கௌதம்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப அவனை ரிலீஸ் பண்ணல, நீங்க தான் சதி செஞ்சு இலக்கியாவை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். தாராளமா சொல்லு. ஆனா அதே சமயம் நீயும் என்னோட சேர்ந்துகிட்ட உன் குடும்பத்துக்கு எதிராக என்னென்ன சதி பண்ணேன்னு நானும் சொல்லுவேன். என்ன பைரவி சைலண்ட் ஆயிட்ட? நீ உண்மையை வெளியில சொன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் உன்னை பத்தி சொன்னா உன் நிலைமையை யோசி. பைரவி, நீ மறுபடியும் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வேற வீடு பார்க்க வேண்டியதுதான். எப்படி வசதி? எப்படி? சரி எஸ்எஸ்கே, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. என்னால கௌதம் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கௌதம் தான் என் உலகம். அவனுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கௌதம இலக்கியா கிட்ட இருந்து பிரிச்சு அவனுக்கு இந்த சிட்டிலேயே பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாண ஏற்பாடு செஞ்சு அவனை மணவரையில உட்கார வைக்க ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க அவனை போய் ஜெயில உட்கார வச்சிருக்கீங்க. அது அவனோட கௌரவத்துக்கே பெரிய பாதிப்பா போயிடும். ப்ளீஸ் அவனை விட சொல்லுங்க. இங்க பாருங்க எஸ்எஸ்கே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த இலக்கியாவை துரத்துறதுக்காக நீங்க என் பிசினஸ் எதிரியா இருந்தாலும் உங்களோட நான் கூட்டு சேர்ந்திருக்கேன். அதையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஓகே, உன் வேதனை எனக்கு புரியுது பைரவி. பேசுறேன், நான் இன்ஸ்பெக்டர்ட்ட பேசுறேன். தேங்க்ஸ். ஓகே. இடியட், கிடைச்ச சான்ஸ் யூஸ் பண்ணி கௌதம் ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா இந்த பைரவை விட மாட்டாங்கறாளே. மேடம், இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்க எந்த தப்பு பண்ணல, எங்களை விடுங்க. ரொம்ப கத்தாதீங்க மிஸ்டர். உங்க மேல இவரும் புதுசா இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அப்புறம் எப்படி விட முடியும்? உங்ககிட்ட இன்னும் என்ன பேச்சு? கான்ஸ்டபிள் மேடம், இவங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல போடுங்க. நீங்க ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆதாரம் இல்லாம எங்களை அரெஸ்ட் பண்ணது சட்ட விரோதம். அசிஸ்டன்ட் கமிஷனரே நேர்ல வந்து விசாரிச்சு அது நார்மல் ஆக்சிடென்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. வேணும்னா நீங்களே அவர்கிட்ட பேசுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாருகிட்ட எப்ப என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லாத. கான்ஸ்டபிள் இவங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளுங்க. ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? சொன்னா கேளுங்க மேடம். சொல்லுங்க சார். அந்த கௌதம மட்டும் விட்டுருங்க சார். நீங்க தான் அப்படி சொன்னீங்க, இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்க. நான் சொல்றேன்ல, விட்டுருங்க சார். எஃப்ஐஆர் போடலான்னு பார்த்தேன். போடாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே சார். விடுங்க. கான்ஸ்டபிள் நில்லுங்க. மேடம், நீங்க கெஞ்சி கேட்டதுனால கௌதம மட்டும் விடுறேன். இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன்னு அவரை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க. அப்ப இலக்கியா? அவங்க குற்றவாளி, அவங்கள விட முடியாது. நோ, இலக்கியா குற்றவாளி இல்ல. இவ வராம நான் போக மாட்டேன். ஏய், என்ன கௌதம், போலீஸே உன்னை போக சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ இலக்கியாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீ வா கௌதம் ஃபர்ஸ்ட். விடுங்க. முடியாது. இலக்கியா வேணும்னே எந்த தப்புமே பண்ணல. நான் அதை நிரூபிச்சு அவளை கூட்டிட்டு தான் வருவேன். மேடம், ஃபைனலா சொல்றேன், கம்ப்ளைண்ட் கொடுக்காம எங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்ப எங்களை விட போறீங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு யார் சொன்னது? ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் மேடம்? யார் மேடம் சொல்லுங்க. அந்த அஞ்சலி தானே? இல்ல. அஞ்சலி இல்லனா வேற யார் கம்ப்ளைண்ட் பண்ணது? நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். சிந்தாமணி, நீயா? ஆமா, நானே தான். ஓஹோ,
எஸ்எஸ்கே அஞ்சலி எல்லாரும் சேர்ந்து பெரிய பிளானா பண்ணிருக்காங்க போல இருக்கே. ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? எதுக்கு ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? என்னடி தெரியாத மாதிரி நடிக்கிற? நீ என் மகன் மேல கார் ஏத்தி கொல்ல பார்த்த. ஆனா அஞ்சலி அத மன்னிச்சு உன் மேல புகார் கொடுக்காம உன்னை தப்பிக்க விட்டா. அதுக்கு நீ பதிலுக்கு அவளுக்கு என்ன பண்ண? அஞ்சலிய வீட்டுல வச்சு வைத்தியம் கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து கூட்டிட்டு போய் கடைசியில ஏமாத்தி திருப்பி அனுப்பிட்ட. அதுக்கப்புறம் உன் மேல ஏண்டி நான் கருணை காட்டணும்? நீ அஞ்சலி மேல கார் ஏத்தி கொல்ல பார்த்த உண்மைய அப்படியே போலீஸ்ல சொல்லி உன் மேல புகார் கொடுத்த. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.